ராம் ராம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடவுள்கிட்ட நம்ம எல்லாரும் பக்தியாக இருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பக்தியில் நிறைய முறைகள் இருக்குது. இதை தவிர கடவுள்கிட்ட அன்பாக இருக்கிறது, அப்படி அன்பாக இருக்கிறம்போது நடந்த ஒரு மிராக்கிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே நடந்ததுன்னா, ரொம்ப பெரிய க்ஷேத்திரம், பெருமாள் க்ஷேத்திரத்தில் இது மிகப்பெரிய க்ஷேத்திரம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். அங்கே நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன். சரி, இந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ராமானுஜர் இருக்கார் இல்லையா, அவருக்கு 2 தங்கைகள். அதில் ஒரு தங்கை வழியில் வர 3வது தலைமுறை. அவருடைய பேர் வரதகுரு. வரதகுரு அவர் மிகப்பெரிய வேத வித்வான். சமஸ்கிருதம், அதை வடமொழின்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலெல்லாம் மிகப்பெரிய புலமை பெற்றவர். உபன்யாசம் அவர் பேச பேச கேட்டுகிட்டே இருக்கலாம். இந்த காஞ்சிபுரம் கோவிலில் அந்த பக்கத்தில் அந்த மண்டபத்தில் அவருடைய உபன்யாசம் எப்போனாலும் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கேட்கணுமா, நான் பக்திமான்னு சொல்லணுமா? காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி. அவர் போவார், சாமி கும்பிடுவார், வந்துடுவார். அதுமாரி தான் அவருடைய வாழ்க்கை போயின்னு இருந்தது. இப்போ என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா, ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் போயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் அடுப்புலேருந்து அப்படியே பிரசாதத்தை இறக்கி அப்படியே படைச்சிட்டு முதல்ல நமக்கு பசி இருக்கும், அதுக்காகவே வேக வேகமாக பூஜையை முடித்து வேகமாக சாப்பிட்ருவோம் இல்லையா. அதில் எந்த விதமான அன்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு நமக்கு அதை செய்யணும், படைச்சுடணும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும், அந்த ஒரு இதில் தான் போய்கிட்டு இருக்காது. பொங்கல் ஆட்டம், தீபாவளி ஆட்டம், அதுவும் இந்த பொங்கல்லாம் ஒரு பக்கம் அடுப்பில் பொங்கல் வெந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் பூஜையை ஆரம்பிச்சுட்டு உடனே நைவேத்தியத்தை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்ருவோம். இங்கே தான் ஒரு இது நடக்கிறது. அன்பு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வரதகுரு என்ன பண்ணுறார், ஒரு நாள் ராத்திரி சமயத்தில் கோவிலுக்கு போகிறார், பெருமாளை பார்க்குறார். எத்தனையோ நாள் கோயில் போடுறார். அந்த நேரம் பார்த்து அர்த்தஜாம பூஜை, அப்புறம் நெய்வேத்தியம். அப்போ அங்கே பெருமாள் கோயில் என்ன பண்ணுவான்னா, பாலை சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாள். மடப்பள்ளியிலேருந்து பால் வருது ஒரு வெள்ளி டம்ளரில். அந்த வெள்ளி டம்ளரில் வரும்போது சுட சுட ஆவி பறக்கிறது. இவரே பார்க்குறார், யார், அந்த வரதகுரு பார்க்குறார், ஆவி பறக்கிறது. அர்ச்சகர் அதை அப்படியே வாங்கி சுவாமிகிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ண போகிறார். அப்போ டக்குன்னு வரதகுரு நிறுத்திட்டு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. ஏன், என்ன அப்படின்னார். பெருமாளுக்கு இவ்வளவு சூடாக கொடுக்கக்கூடாது. ஏன், கொடுத்தா என்ன? இல்லை, இந்த சூட்டோடு கொடுத்தா பெருமாளோட உதடெல்லாம் வெந்துடும் இல்லையா, நாக்கெல்லாம் வெந்துடும் இல்லையாங்கிறார். அர்ச்சகர் ஒரு வேடிக்கையாக பார்க்குறார், கிண்டல் கிடையாது. அவர் என்ன சொல்கிறார், பெருமாள் அவருக்கு இந்த சூடை தாங்கக்கூடிய சக்தி கிடையாதா? எத்தனை அசுரர்களை, எத்தனை அரக்கர்களை எல்லாம் அவர் வென்றிருக்கார், இப்பேற்பட்டு உறுதி படைத்தவர், இந்த சூடு அவருக்கு என்ன ஆப்போகுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வரதகுரு என்ன சொல்கிறார், அவர் அசுரர்களை, அரக்கர்களை அழிக்கிறதுக்கு பெரிய பலம் அவர்கிட்ட இருக்குங்கிறது அது தனி விஷயம். ஆனால் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும்போது அவருடைய உடலும் சரி உள்ளமும் சரி தாமரை போல் மிருதுவாக இருக்கும். நம்ம அந்த லெவலுக்கு அவரை நினச்சி நம்ம ஒரு குழந்தைக்கு எப்படி பாலை கொடுக்குறோமோ அதுமாரி ஆற்றி குடிக்கிற சூடில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 300 ஏனத்தை 300 வெசலை கொண்டு அந்த பாலை நல்லா ஆற்றி அதை குடிக்கிற சூடு வந்தப்புறம் அதை அர்ச்சகர்கிட்ட கொடுத்து இப்போ நைவேத்தியம் பண்ணுவோம் அப்படிங்கிறார். எப்படி கடவுள்கிட்ட கூட ஒரு அக்கறை எடுத்துட்டு அவர் செய்கிறார். அப்போ அர்ச்சகரும் அதை நைவேத்தியம் பண்ணுறார். ராம் ராம். நைவேத்தியம் பண்ணி முடித்தோடனையும் அம்மா அப்படின்னு ஒரு குரல். உடனே அர்ச்சகரும் சரி வரதகுருவும் சரி இடப்பக்கம் திரும்பி பார்க்குறா, வலப்பக்கம் திரும்பி பார்க்குறா, பின்னாடி திரும்பி பார்க்குறா. எங்கேயுமே அந்த குரல் எங்கேருந்து வருதுன்னு தெரில. திருப்பியும் அம்மா அப்படின்னு ஒரு குரல். உடனே சன்னதியை பார்க்குறா, கர்ப்பகிரகத்திலேருந்து பெருமாள் தான் கூப்பிட்ருக்கார். அப்போ தான் பெருமாள் சொல்கிறார், ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தைக்கு எப்படி உணவை பரிமாறணும்னு தெரியும், சாப்பாடை எப்படி கொடுக்கணும்னு தெரியும், பாலை எப்படி கொடுக்கணும்னு தெரியும். எனக்கு நீ அம்மாவாக இருந்து எனக்கு இந்த பாலை கொடுத்துருக்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறையிறார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். 2 பேரும் அசந்து போயிட்டா. அன்னிலேருந்து அந்த வரதகுரு இருக்கார் இல்லையா, அவர்
நடாத்தூர் அம்மாள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றார். நடாத்தூர் அம்மாள். இந்த நடாத்தூர் அம்மாள்லாம் நடாத்தூர் ஆழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமானுஜரோட தங்க பரம்பரையில் அவெல்லாம் வரா. ஒரு 3 இது கழிச்சு நம்ம தாத்தா பேரை வைப்போம் இல்லையா பேரனுக்கு, அதேமாரி இவருக்கு வரதகுருக்கு நடாத்தூர் இந்த அம்மா பெருமாளே அம்மானு கூப்பிட்டதுனால நடாத்தூர் அம்மாள். ஒரு ஆணிற்கு பக்தியிலும் அன்பிலும் சிறந்து விளங்கிய அவருக்கு பெருமாளே அம்மா என்று கூப்பிட்டதனால் நடாத்தூர் அம்மாள் என்று வரதகுரு அழைக்கப்பட்டார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்! இந்த இடத்திலே அவர் தாயுமானவராக இருந்திருக்கிறார். கடவுளுக்கு தாயுமானவராக இருந்திருக்கிறார். இந்த பேர்பட்ட பாக்கியம்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. நாம் இந்த பக்தியில் அன்பை பொழியணும் கடவுள்கிட்ட. அது நிறைய பேர்கிட்ட நடக்காது. சில பேர் தான் உரிமையாக கடவுள்கிட்ட சண்டை போடுவா. அவளுக்கெல்லாம் கடவுள் அப்படியே காட்சி கொடுத்துருவார். அதில் ஒரு உதாரணம் தான் இவர். கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். நீங்கள் குசேலரை கூட எடுத்துங்களேன். அவர் கிருஷ்ணரை மீட் பண்ண போகும்போது அவர் கொஞ்சோண்டு அதுவும் ஒரு கந்த துணியில் கட்டிட்டு போகிறார். ஆனால் கிருஷ்ண பகவான் என்ன பண்ணுறார், கண்ணன் அந்த அன்பை ஏற்றுக்கிறார். அந்த துணியிலேருந்து அவரே எடுத்து அந்த அவலை வாயில் போட்டுக்கிறார். கடவுளுக்கு இந்த அன்பு ரொம்ப பிடிக்கும். அந்த நான் கூட சொன்னேன், அன்பு அன்பு நம்ம காமிச்சிட்டோன்னா கடவுள் அப்படியே கருணை மழியை பொழிவார்னு. உடனே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், கொடி கொடியாக பணம் கொட்டுமான்னு. பணத்தை தாண்டி இதுக்கெல்லாம் ஒரு தனி மதிப்பு இருக்குது சார். நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள்கிட்ட நம்ம அன்பை காட்டுவோம். அதாவது நம்ம ஒரு ஸ்டெப் கடவுளை நோக்கி எடுத்து வச்சா கடவுள் 100 ஸ்டெப் நம்மளை நோக்கி வருவாங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அன்புங்கிறது நம்ம மனிதர்களுக்கு இடையே மட்டும் இல்லை, கடவுள்கிட்டையும் நம்ம அன்பை காட்டுவோம். கடவுள் 100 மடங்கு நம்மள்கிட்ட அன்பை காட்டுவாங்க தான் உண்மை. உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்.